பூனம் சாரியில் எப்படி கட் பண்ணணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எப்படி ஓரம் அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி திரும்ப ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் மேலே அந்த ஸ்ட்ரெயிட்லேயே வச்சுருக்கேன். அப்படியே வச்சு அங்கே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. துணியை எக்காரணத்தை கொண்டு நாம் இழுக்கவே கூடாது பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும். அப்படியே மடித்து கொடுத்து பின்னாடி பார்த்திங்களா, இப்போ நான் கைடுக்கும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கை வச்சு பிடிச்சிப்பேன் பாருங்கள். என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி பண்ணும்போது நமக்கு சுருக்கம் வராமல் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், எந்த இடமே சுருக்கம் இல்லாமல் அப்படியே நீட்டாக நமக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா புடவையோட எண்டில் நமக்கு கிளாத்து வெளியே வராமல் இருக்க இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ். பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் அங்கேயே நிறுத்திட்டு நாம் முன்னாடி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கின்னு இங்கே இப்படி இழுத்து டபுள் ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு கிளாத் வெளியே வராது. நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.